வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. தினம் தினம் உங்க வாட்ஸ்அப்புக்கு ஒரு 10 வீடியோவாவது வரும். பாத்தீங்களா, ராமர் கோவில் உருவாக்கிட்டோம், 500 ஆண்டுக்கு அப்புறம் ராமர் வந்து அவர் சொந்த வீட்டுல போய் உட்கார்ந்துட்டாரு, இன்னைக்கு ராமராஜ்யமா மாறிட்டோம், தேனும் பாலும் பெருகி ஓடுது, மோடியுடைய ஆட்சியில இன்னைக்கு இது சொர்க்க பூமியா மாறி இருக்கு அப்படின்னு ஒரு 10 வீடியோவாவது உங்க வாட்ஸ்அப்புக்கு தினம் வரும். ஆனா உங்களுக்கு காட்டப்படாத, நீங்க பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ ஒண்ணு இருக்கு. முதல்ல அந்த வீடியோவை பாருங்க, அதுக்கப்புறம் விஷயத்தை நான் சொல்றேன். कौन से देश भेज रही है भैया? इजराइल भेज रही है मैडम। इजराइल भेज रही है? इजराइल में तो युद्ध हो रहा है, पता नहीं आपको? पर क्या करें, यहाँ पे रोजगार मिल ही नहीं रहा तो क्या करें, इजराइल ही जाना पड़ेगा। वहाँ वैकेंसी निकली है न्यूज़पेपर में। इजराइल में वैकेंसी निकली जी। ये पता है इजराइल में युद्ध हो रहा है? मालूम है। डर नहीं लग रहा आपको? डर कहीं को लगेगा, इधर कौन सा शान से जी रहे हैं, इधर तो भूख से डर रहे हैं हम लोग, तो वहाँ से कम परिवार तो सुकून रहेगा ना। हाँ, मुँह से डर नहीं लगता है, जब भूख लगती है तो मुँह से डर नहीं लगता है। राम राज मंदिर मंदिर हर जगह मंदिर बन रहा है, कहीं ऐसा कंपनी बन जाता है जहाँ पे सब लड़के इजराइल जा रहे हैं, वहीं जाके अगर काम करते तो भी अच्छा रहता। मेरे पीछे देखिए, और सैकड़ों लोग तो अंदर इस जाली के पीछे बंद हैं, वेट कर रहे हैं। तमाम लोगों को बात भी नहीं करने दिया जा रहा है, यहाँ के लोग बात नहीं करने दे रहे हैं। ये कुछ लोग यहाँ पर बाहर जो रह गए, मैं उनसे बात कर रही हूँ। अब देखिए कि ये वो लोग हैं जो युद्ध वाले देश इजराइल जाने को तैयार है, इनको ये डर भी नहीं है कि इनके वहाँ जाने के बाद क्या हो जाएगा। பாத்தீங்களா எப்படி ஆட்டு மந்த அடைச்சு வைக்கிற மாதிரி அடைச்சு வச்சிருக்காங்கன்னு. இந்த இளைஞர்கள்லாம் எங்க போறாங்கன்னு நினைக்கிறீங்க? இங்க இருந்து கிளம்பி வேலைக்காக இஸ்ரேலுக்கு போறாங்க. எந்த இஸ்ரேல்? இன்னைக்கு கடுமையான யுத்தம் நடந்துகிட்டு இருக்கே, அந்த வார் ஜோன் இஸ்ரேலுக்கு வந்து வேலைக்காக போறாங்க. யார் அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய அரசாங்கம் இஸ்ரேல் அரசாங்கத்தோட சேர்ந்து இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பாப்புலேஷன் இமிகிரேஷன் அண்ட் பார்டர் அத்தாரிட்டி அப்படிங்கிற இஸ்ரேல் நிறுவனத்துடைய ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சியோட சேர்ந்து இங்க இருக்கக்கூடிய நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படிங்கிற அமைப்பு, அரசாங்க அமைப்பு, கிட்டத்தட்ட ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. 42,000க்கும் மேற்பட்ட தொழிலாளிகளை இங்க இருந்து அங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்காக அனுப்புறோம் அப்படின்னு ஒரு ஒப்பந்தத்தை போட்டு அதற்கான ஆள் சேர்க்கிற வேலை தான் நடந்துகிட்டு இருக்கு. யூபி, பீகார், ஹரியானா போன்ற மாநிலங்கள்ல இருந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து அங்க வந்து கியூல நிக்கிறாங்க, நமக்கு எப்படியாவது ஒரு வேலை கிடைக்காதான்னு. ஏன் வராங்க? அவ்வளவு அட்ராக்டிவா இருக்கா? ஒரு யுத்தம் நடக்கிற இடத்துக்கு இவங்க போறாங்களே, எப்படி போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் இவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்கிற பேமெண்ட் பேக்கேஜ், அதாவது ஒரு மாசத்துக்கு 1.37 லட்சம் ரூபாய் உங்களுக்கு நாங்க தருவோம், அது மட்டும் இல்லாம தங்குறதுக்கு இடம் வசதிகள் எல்லாத்தையும் நாங்க செஞ்சு தருவோம் அப்படின்னு சொன்னதுனால இன்னைக்கு அங்க வந்து கியூ கட்டி நிக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய விஷயம் என்ன, மிகவும் வருத்தப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து நிற்கக்கூடிய இளைஞர்களுக்கு இஸ்ரேலோட எந்த இடத்துக்கு நம்ம போறோம், எந்த பார்ட் ஆஃப் இஸ்ரேலுக்கு நம்ம போறோம், எந்த கம்பெனி நம்ம கூட்டிட்டு போகுது, எந்த கம்பெனிக்காக நம்ம வேலை செய்ய போறோம், இந்த எந்த விவரமுமே வந்து அவங்களுக்கு தெரியல அப்படிங்கறதுதான். அப்ப ஏன் வந்து அங்க நிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டெஸ்பரேஷன். எப்படியாவது நமக்கு வேலை கிடைக்காதா, எப்படியாவது நமக்கு வருமானம் கிடைக்காதா, எப்படியாவது நம்ம குடும்பத்தை நாம காப்பாற்ற மாட்டோமா அப்படிங்கிற அந்த விரக்தியிலையும் வேதனையிலையும் அங்க கியூ கட்டி நிக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய கிட்ட அந்த ரிப்போர்ட்டர் போய் கேள்வி கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க, இங்க எங்களுக்கு வேலையே இல்ல, இந்த அரசாங்கம் வேலை வாய்ப்புகளே உருவாக்கி தர மாட்டேங்குது, இங்க வேலை அப்படியே கிடைச்சா கூட போதுமான அளவு வருமானம் வரமாட்டேங்குது, அந்த சம்பளத்தையுமே வந்து நேரத்துக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அப்ப எங்களுடைய குழந்தைகளை, எங்களுடைய பெற்றோர்களை, எங்க வீட்டுல இருக்கிறவங்கள நாங்க எப்படி சப்போர்ட் பண்ண முடியும், எங்களுக்கு வேற வழியே இல்ல, அதனாலதான் நாங்க போறோம் அப்படின்னு. அப்ப உடனே அந்த ரிப்போர்ட்டர் கேக்குறாங்க, இப்படி வார் நடக்கிற, யுத்தம் நடக்கிற ஒரு இடத்துக்கு போறீங்களே, அங்க வந்து உயிருக்கு உத்தரவாதம் இல்லையே, உங்களுக்கு பயமாக இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு இளைஞர் வந்து என்ன சொல்றாரு தெரியுமா, பசியால உயிர் போறதை விட உழைச்சு யுத்தத்துல உயிர் போறது எவ்வளவு மேல் இல்லையா, இந்த பசியை நினைச்சாதான் எங்களுக்கு பயமா இருக்கு, அந்த யுத்தத்தை நினைச்சா எங்களுக்கு பயமா இல்ல, இந்த பசியால உயிர் போறதை விட யுத்த பூமியில உயிர் போறதை வந்து இன்னும் பெருமையா நினைக்கிறோம், அதனால வேற வழியே இல்லாம தான் இங்க போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க பதிவு பண்றாங்க. அப்போ எவ்வளவு மோசமான ஒரு நிலைமைக்கு இந்த மோடி அரசாங்கம் கொண்டு வந்து விட்டுருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதே இன்டர்வியூல இன்னொரு இளைஞர் என்ன சொல்றாரு, ராமர் கோவில் ராமர் கோவில்னு எங்க பார்த்தாலும் ராம் 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 ராம்னு பேசிட்டு இருக்கீங்களே, ராமர் கோவில் கட்டுறதுக்கு பதிலா ஒரு 4 கம்பெனியை கட்டி எங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருந்தீங்கன்னா எல்லாரும் சந்தோஷமா இருந்திருப்போம்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் பதிவு பண்றாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய உண்மையான நிலைமை இதுதான். ஆனா இந்த நிலைமைய எந்த ஒரு மீடியாவுமே
எந்த ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வர்டுமே உங்களுக்கு காட்டாது. எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு, உலகத்திலே 5வது பெரிய ஒரு பொருளாதாரமா நாம வளர்ந்துட்டோம், இன்னைக்கு இந்தியாவே மற்ற நாடுகளுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய விஸ்வகுருவா இருக்கு அப்படிங்கிற பொய் பித்தலாட்ட வீடியோஸ் மட்டும்தான் உங்களுக்கு சேரும் அப்படிங்கறதுதான் உண்மை. இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை அவங்களோட சேஃப்டி பத்தி, செக்யூரிட்டி பத்தி கவலைப்படாம நாடு கடத்தி இன்னைக்கு இஸ்ரேலுக்கு இந்த அரசாங்கம் அனுப்பிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறதுதான் உச்சபட்ச வேதனை. இத ட்ரேட் யூனியன்ஸ் ரொம்ப அப்போஸ் பண்ணிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இதுல எவ்வளவு கொடுமை பாருங்க. 1.5 வருஷத்துக்காக ரெக்ரூட் பண்றோம்னு சொல்லிட்டு அங்க போன உடனே செலக்ஷன் முடிஞ்ச உடனே கான்ட்ராக்ட்ல 5 வருஷம்னு போட்டு 5 வருஷத்துக்காக வேலைக்கு அனுப்புறாங்களாம். 2வது, நார்மலா அரசாங்கம் மூலமா இப்படி அனுப்பும் பொழுது இந்த காஸ்ட் இருக்கு இல்லையா, அதாவது இவங்களோட பிளேன் ஃபேர், இவங்களோட இன்சூரன்ஸ், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஒண்ணு ரெக்ரூட் பண்ற கம்பெனி பேர் பண்ணிக்கணும், இல்ல அரசாங்கம் பேர் பண்ணிக்கணும். ஆனா இந்த விஷயத்துல என்ன சொல்றாங்க, உங்களுக்கு பாஸ்போர்ட் இல்லைன்னா பாஸ்போர்ட் எடுத்து கொடுக்கறதுக்கு அரசாங்கம் ஏற்பாடு பண்ணும், மத்தபடி டிக்கெட் ஃபேர்ல இருந்து இன்சூரன்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. திஸ் இஸ் அகெயின்ஸ்ட் தி இமிகிரேஷன் ஆக்ட் ஆஃப் 1983 அப்படின்னு ட்ரேட் யூனியன் சொல்றாங்க. நீங்க உங்க அரசாங்கம் சார்பில் இங்க இருந்து நீங்க தொழிலாளர்கள் அனுப்புறீங்கன்னா அவங்களோட சேஃப்டி செக்யூரிட்டியோடைய பொறுப்பு அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு. ஆனா அந்த பொறுப்பையும் இந்த அரசாங்கம் தட்டி கழிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதே மாதிரி இங்க இருந்து நீங்க 1000கணக்குல ஆளுக்களை அனுப்புறீங்க, ஆனா அவங்க யாரையுமே இ-மைக்ரேட் போர்ட்டல்ல ரெஜிஸ்டரே பண்ணல அப்படிங்கிறாங்க. அதாவது யார் போறாங்க, என்ன விவரம், எதுவுமே இந்த அரசாங்கம் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேங்குது. அப்ப 1000கணக்குல இங்க இருந்து அங்க போறாங்க, அங்க அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட யாரு போனாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு எந்த தகவலுமே இங்க இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கிடைக்காது. நாளைக்கு யாராவது ஒருத்தர் தொடர்பு கொள்ளல, அவங்களோட தொடர்பு இல்ல, அப்போ யுத்தத்துல அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சோ அப்படின்னு ஃபேமிலி தெரிஞ்சுக்கணும்னா அதற்கான தரவுகளை கூட இந்த அரசாங்கம் மெயின்டைன் பண்ண மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. யாருக்குமே ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்ல, யாருக்குமே எந்த விதமான ஒரு செக்யூரிட்டிக்கான மெஷர்ஸையும் இந்த அரசாங்கம் எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இங்க இருந்து இவங்களை துரத்தி விட்டா போதும், இங்க இருந்தா தானே வேலை இல்லை அப்படின்னு இவங்க நம்ம கிட்ட கேள்வி கேட்பாங்க. இங்க இருந்து இவங்களை எங்கேயாவது துரத்தி விட்டுட்டோம்னா நம்மள கேள்வி கேட்க ஆள் இருக்க மாட்டாங்களே அப்படிங்கிற ஒரு அலட்சிய போக்க இந்த அரசாங்கம் எப்படி கையாளுது அப்படிங்கறத பாருங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு ஃபாரின் பாலிசி, நாட்டுடைய ஃபாரின் பாலிசி என்னன்னா, ஆரம்பத்திலேருந்தே பாத்தீங்கன்னா பாலஸ்தீனிய மக்களுடைய நியாயமான போராட்டத்துக்கு தான் இந்தியா ஆதரவு தெரிவிச்சுட்டு வருது. ஆனா இன்னைக்கு ஒரு ப்ரோ இஸ்ரேல் ஸ்டாண்ட் எடுக்கிறதுனால இது டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸையும் பாதிக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இதுதான் இந்தியாவின் உண்மையான நிலைமை. ஒரு பக்கம் ராமராஜ்யம்னு சொல்லுவாங்க, அம்ரித் கால்னு சொல்லுவாங்க, விக்சித் பாரத்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம, வருமானத்துக்கு வழி இல்லாம, ஒரு யுத்தம் நடக்கக்கூடிய ஒரு பூமிக்கு போய் செத்தாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு வேளை சோத்துக்கு எங்களுக்கு வழி கிடைக்கும் அப்படின்னு கிளம்பி போறதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா 2024 சும்மா வெளிப்பேச்சும் போட்டோ ஷூட்டும் பண்ணி ஒரு பொய்யான தகவலை மக்கள் கிட்ட கொடுத்து ஒரு திரையை போட்டு உண்மையை மறைக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் நமக்கு தேவையில்லை. உண்மையிலேயே மக்கள் மீது, இளைஞர்கள் மீது, நாட்டுடைய பொருளாதாரம் மீது, நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் மீது, நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்காலம் மீது அக்கறை கொண்டுள்ள ஒரு நல்ல அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. ஏன்னா நம்ம எதிர்காலம் அதை நம்பிதான் இருக்கு. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். நன்றி.